வணக்கம் எல்லாருக்கும். இன்னைக்கு நாம பஞ்சதந்திரத்திலிருந்து ஒரு சூப்பரான பழைய கதையா பார்க்க போறோம். கேட்கறதுக்கு இது ஒரு பழங்கால கதையா இருந்தாலும் இன்னைக்கு நாம சந்திக்கிற பிரச்சனைகளை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்கு ஒரு செம்மையான பாடம் இதுல இருக்கு. சரி, கதைக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. உங்க முன்னாடி ஒரு பெரிய பிரச்சனை வரப்போகுதுன்னு தெரியுது. நீங்க என்ன செய்வீங்க? உங்க பிளான் என்ன? இந்த கேள்விய மனசுல வச்சுக்கோங்க. ஏன்னா இதுதான் இந்த கதையோட மையமே. சரி, வாங்க கதைக்குள்ள போகலாம். ஒரு அழகான அமைதியான குளம். அங்க 3 மீன் நண்பர்கள் இருந்துச்சு. ஆனா 3 விதம். ஒவ்வொன்னுக்கும் வாழ்க்கைய பத்தி ஒரு தனி தத்துவம் இருந்துச்சு. முதல்ல நம்ம பிளானர் மீன். அதோட பாலிசியே சிம்பிள். பிரச்சனை வரத்துக்கு முன்னாடியே நான் அதை சரி பண்ணிடுவேன் அப்படிங்கிறது தான். எப்பவுமே ஒடுத்தடியை யோசிச்சு ரொம்ப தயாரா இருக்கும். அடுத்து நம்ம 2வது மீன் இம்ப்ரோவைசர். அதுக்கு தன் மேல பயங்கர நம்பிக்கை. பிரச்சனை வரும்போது பாத்துக்கலாம், அப்போதைக்கு ஒரு வழி கிடைக்கும்னு ரொம்ப தைரியமா இருக்கும். அந்த நேரத்துல யோசிச்சு எதையும் சமாளிச்சிடலான்னு நம்புச்சு. கடைசியா 3வது மீன் ஃபேட்டலிஸ்ட். அதாவது விதிய நம்புற மீன். அதோட பிலாசபி என்னன்னா, என்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும், நாம போய் எதையும் மாத்த முடியாது அப்படிங்கிறது தான். இப்படி இவங்க 3 பேரும் வாழ்ந்துட்டு இருக்கும்போது தான் அந்த குளத்துக்கு ஒரு பெரிய ஆபத்து வருது. ஒரு நாள் சாயங்காலம் 2 மீனவர்கள் பேசிக்கிறத இந்த மீன்கள் கேக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, அடேங்கப்பா, இந்த குளத்துல எவ்ளோ மீன் இருக்கு, நாளைக்கு வந்து இங்க வலைய போடலான்னு. இது அந்த மீன்களுக்கு ஒரு மரண ஓலமா கேக்குது. சரி, இந்த ஆபத்தை கேட்டதும் நம்ம முதல் மீன், அந்த பிளானர் மீன் என்ன செஞ்சதுன்னு பாப்போமா? வாங்க பார்க்கலாம். அந்த பிளானர் மீனோட தத்துவம் தொலைநோக்கு பார்வை. அதாவது பிரச்சனை வர்றத முன்னாடியே கணிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி தயாராகிறது. சிம்பிளா சொல்லணும்னா, ஆபத்து கதவை தட்டுறதுக்கு முன்னாடியே நாம ஜன்னல் வழியா தப்பிச்சிடணும். அது செஞ்சதும் ஒரு பக்காவான பிளான் தான். ஸ்டெப் 1, மீனவர்களோட பேச்ச முழுசா நம்புச்சு. ஸ்டெப் 2, உடனே இந்த குளத்துல இருந்து தப்பிக்க வேற வழி இருக்கான்னு தேடி பக்கத்துல இருக்கிற இன்னொரு குளத்துக்கு போற ஒரு சின்ன வாய்க்கால கண்டுபிடிச்சிடுச்சு. ஸ்டெப் 3, ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம அன்னைக்கு ராத்திரியே அந்த குளத்தை விட்டு கிளம்பி போயிடுச்சு. இப்போ நம்ம 2வது மீனுக்கு வருவோம். சமயோசிதமா யோசிக்கிற அந்த மீன் என்ன பண்ணுச்சு? அது எடுத்த முடிவு ரொம்பவே ரிஸ்கானது. சமயோசிதங்கிறது ஒரு கலை. அதாவது பிரச்சனை வந்ததும் அந்த இடத்திலே நம்ம புத்திசாலித்தனத்தை வச்சு ஒரு வழிய கண்டுபிடிக்கிறது. இக்கட்டான சூழ்நிலையில டக்குன்னு யோசிச்சு செயல்படுறது. இந்த மீனும் ஆபத்தை உணர்ந்துச்சு. ஆனா அது உடனே கிளம்பல. வெயிட் பண்ணலான்னு முடிவு பண்ணுச்சு. மறுநாள் மீனவர்கள் வந்து வலைய வீசுற வரைக்கும் குளத்திலே தான் இருந்துச்சு. கடைசியா வலையில மாட்டினதும் அது ஒரு சூப்பர் ஐடியா பண்ணுச்சு. செத்துப்போன மாதிரி அப்படியே நடிச்சது. அத பார்த்த மீனவர்கள், ச்சே, செத்த மீன்னு சொல்லி தூக்கி வெளியே வீசிட்டாங்க. உடனே அது தப்பிச்சு தண்ணிக்குள்ள போயிடுச்சு. ரிஸ்க் தான், ஆனா புத்திசாலித்தனமா தப்பிச்சிருச்சு. சரி, நம்ம கடைசி மீன், விதிய நம்புற அந்த மீன். அதோட ஸ்ட்ராட்டஜி என்ன தெரியுமா? எந்த ஸ்ட்ராட்டஜியும் இல்லாம இருக்கிறது தான். விதிவாதம்னா என்ன? எல்லாமே ஏற்கனவே எழுதப்பட்டது, நம்ம கையில எதுவும் இல்லைன்னு நம்புறது, தலையெழுத்துப்படி தான் எல்லாம் நடக்கும்னு முழுசா ஏத்துக்கிறது. இந்த 3வது மீன் மீனவர்களோட பேச்ச மத்த மீன்கள் மாதிரியே கேட்டுச்சு. ஆனா அது என்ன நினைச்சதுன்னா, நம்ம தலையெழுத்துல தப்பிக்கணும்னு இருந்தா தப்பிப்போம், இல்லனா மாட்டிப்போம் அப்படின்னு நம்புச்சு. அதனால எதுவுமே நடக்காத மாதிரி தன்னோட அன்றாட வேலைய பார்த்துட்டு சும்மாவே இருந்துருச்சு. அடுத்த நாள் மீனவர்கள் சொன்ன மாதிரியே வந்தாங்க. அவங்க வலையோட வந்தாங்க. இப்போ இந்த 3 மீன்களோட நிலைமை என்ன ஆச்சுன்னு பார்க்கலாம் வாங்க. பாருங்க, இதான் ரிசல்ட். பிளான் பண்ணி செயல்பட்ட மீன் பாதுகாப்பா தப்பிச்சிடுச்சு. சமயோசிதமா யோசிச்ச மீன் ரொம்ப பெரிய ரிஸ்க் எடுத்து கடைசியில தப்பிச்சிடுச்சு. ஆனா விதிய நம்பி சும்மா இருந்த மீன் என்னாச்சு? வலையில மாட்டி பிடிபட்டுடுச்சு. அவங்க எடுத்த முடிவுக்கேத்த மாதிரி தான் அவங்க விதியும் அமைஞ்சது. அப்போ இந்த சின்ன கதையிலிருந்து நாம கத்துக்க வேண்டிய பெரிய பாடம் என்ன? 3 முக்கியமான விஷயங்கள் தான். 1, பிரச்சனை பெருசாகிறதுக்கு முன்னாடியே அதை சரி செய்யறது தான் புத்திசாலித்தனம். 2, சமயோசிதமா யோசிக்கிறது ஒரு நல்ல திறமை தான், ஆனா அதுல ரிஸ்க் ஜாஸ்தி. 3, நம்ம எதிர்காலத்தை அப்படியே விதின்னு சொல்லி விட்டுறது தான் எல்லாத்தையும் விட பெரிய ஆபத்து. இப்போ இந்த கேள்வியே உங்ககிட்டயே கேட்குறேன். உங்க வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகள்ங்கிற குளத்துல நீங்க இந்த 3 மீன்ல எந்த மீனா இருக்க போறீங்க? யோசிச்சு பாருங்க.